இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த இரத்தம்ன்ற வார்த்தை வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் முதலாவது குறிப்பிடப்படுது. அந்த 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி சத்தமிடுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது இந்த ரத்தம் அப்படின்னா என்னன்றது தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரத்தம் அப்படின்னா எபிரேய பாஷையில் டாம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த டாம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வாத வாசலுக்குள்ள இந்த இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆசீர்வாதமான இந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறது. அதாவது தெளிவாக சொல்லணும், எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இரத்தத்தின் மூலமாக ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க செய்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஒருவன் இரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டான் அப்படின்னா அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. பரலோக வாசல், ஆசீர்வாதமான வாசல் திறக்கப்படுகிறது. அதற்குள்ள ஆண்டவர் பிரவேசிக்க செய்கிறார். ஆமென்.